பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வரும் 17ஆம் தேதி சென்னையில் தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என வலியுறுத்தி ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். எங்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள், சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். ஒவ்வொரு இயக்கத்தையும் சந்தித்து அந்த தலைவர்களிடத்திலே அன்புமணி ராமதாஸ் அவருடைய கடிதத்தை வழங்கி வருகிறோம். அந்த வகையில் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக இன்று தவேகாவினுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வந்து கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கடிதத்தை இன்று வழங்கியிருக்கிறோம். நிச்சயமாக போராட்டத்தில் எங்கள் கட்சியின் சார்பில் கலந்து கொள்வார்கள் என்று எங்களிடத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம். தமிழ்நாட்டில் சமூக நீதி என்பது தந்தை பெரியார் மண். சமூக நீதி இயக்கம், திராவிட இயக்கம்தான் சமூக நீதிக்கு முதல் முழு மூச்சியாக செயல்படக்கூடிய அமைப்பு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் தந்தை பெரியார் சொன்னார், தலையை எண்ணுங்க, இடஒதுக்கீட்டை கொடுங்கள் என்று. விகிதாச்சார இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தான் மிக மிக அவசியமானது. ஆனால் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் சொல்லுகிறார், எங்களால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாது, எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். இது முழு பொய். இரண்டாவது, அப்படி ஒரு நிலைப்பாட்டை தமிழக முதலமைச்சர் எடுக்கக்கூடாது. கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்தால் எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு தவறான ஆலோசனையின் அடிப்படையில், தவறான புரிதலின் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று அறிவித்திருக்கிறார். இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களும், குறிப்பாக சமூக நீதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டுமாய் எங்களுடைய அழைப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறோம். 17ஆம் தேதி நடக்கக்கூடிய போராட்டம் என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டமாக அது இருக்கும். இதற்கு தமிழக அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தெலுங்கானா, பீகார், கர்நாடகா போன்ற பல மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அங்கே இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இது நடத்தப்படாமல் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்றோம். சார், இப்போ ஒரே ஒரு கேள்வி. தமிழக வெற்றிக் கழகம் முழுமையா திமுகவை எதிர்க்குது. ஆனாலும் கூட தவேகா தனித்து போட்டியிடுது. ஆனா மொத்த கருத்துடையர்கள் ஒன்றிணை வேணும் அதிமுக சொல்லுது. பாமக நிலைப்பாடு என்ன? அதாவது இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் தவேகா இயக்கம் ஆரம்பித்த முதல் மாநாட்டிலிருந்தே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய அமைப்பாக இது இருக்கிறது. திராவிட இயக்கத்திற்கெல்லாம் இன்றைக்கு பாடம் சொல்லக்கூடிய வகையில் இவருடைய கருத்து என்பது அமைந்திருக்கிறது. எனவே இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவருக்கு நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கிறோம். திமுகவிற்கு மட்டும் நாங்கள் அழைப்பு எடுக்கவில்லை. காரணம், அவர்கள் எடுக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எடுக்க மாட்டோம் என்ற முடிவோடு இருக்கிறார்கள். எனவே தூங்குகிறவர்களை எழுப்பலாம், தூங்குவது போல் நடிப்பவர்களை எழுப்ப முடியாது. எனவே அவர்களை தவிர திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு கூட நாங்கள் அழைப்பு எடுத்திருக்கிறோம். எனவே இது போராட்டத்திற்கான அழைப்பு. மற்றபடி அரசியல் ரீதியான யாருடன் யார் சேர்கிறார்கள், என்ன கூட்டணி என்பதெல்லாம் தலைவர்கள் முடிவெடுப்பார்கள். அது அதற்கான தருணம் இது அல்ல. நன்றி.